சிவாய. ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே. நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமரன். இன்றைய நாளில் நாம ஒரு ஜாதகத்தில் கல்விக்கான காரகத்துவம் வைக்கக்கூடிய புதன் பகவானை பற்றி நம்ம பார்க்க போறோம். அதற்கு நமக்கு ஒரு உதாரண ஜாதகம் தேவை. ஏற்கனவே நாம ஒரு உதாரண ஜாதகத்தை வச்சுதான் நம்ம 2 வீடியோக்குள்ள பார்த்துருக்கோம். அதே போன்று உள்ள ஒரு உதாரண ஜாதகத்தை வச்சு நாம் இன்னைக்கு ஒருவருக்கு ஒரு ஜாதகத்தில் அவருடைய கல்வி அவருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி நாம இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ பொதுவாக ஒருத்தர் பெயர் சிறிதளவுல இருக்கும். 2 நாமங்கள், 2 எழுத்துக்கள் உள்ள நாமங்கள்ல பேர் வரும். ரவி, அந்த மாதிரி பேர்கள் வரும்போது அவருக்கு பின்னாடி நாம எழுத்துக்களை விட படிப்பு, அவர் வாங்கிய பட்டங்களுடைய எழுத்துக்கள் ஜாஸ்தியா இருக்கு. அதாவது எம்ஏ, எம்ஃபில், அந்த மாதிரி எம்ஏ, எம்எட்டு, எம்ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடு வரைக்கும் போய் அவர்கள் அந்த கல்வியை பயின்று இருப்பாங்க. அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு படிப்பு அந்த புதன் பகவான் கொடுப்பாரு, காரகத்துவம் வகிப்பாரு. இதுல ஞானத்தை வழங்கக்கூடிய குரு பகவானும், புதனை கல்வியை கொடுக்கக்கூடிய புதன் பகவானும் ஒருவருடைய ஜாதகத்துல நன்றாக அமர்ந்து விட்டா அவர்களுக்கு இது போன்ற படிக்கக்கூடிய, நிறைய பட்டங்கள் வாங்கக்கூடிய அந்த தன்மை இயல்பாகவே வந்துவிடும். அப்போ ஒரு ஜாதகத்துல அவர்களுக்கு படித்து நல்ல வேலை செல்லக்கூடிய அந்த அமைப்பு இருக்கணும். அப்ப அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அவர் நல்ல விதமா படிச்சு முன்னேற்றம் பெற முடியும். அப்போ நாம இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தை எடுத்து நம்ம பார்க்கலாம், எப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம பார்த்த உதாரண ஜாதகம் போலவே இப்போ இந்த ஜாதகத்துல அந்த கல்வி அவருக்கு எது வரையிலும் இருக்கும் அப்படிங்கிறது நாம இப்போ பார்க்கலாம். வாங்க. இப்போ பொதுவா இது காலபுருஷ வீடு. காலபுருஷ வீடுல புதன் பகவான் ஆட்சி வீடும் அவர் உச்சம் பெறக்கூடிய வீடுமான கன்னி ராசி. இந்த கன்னி ராசியில தான் புதன் உச்சம் பெறுவார். அப்போ ஒருவருடைய ஜாதகம், அதாவது ஜாதகத்துக்கு அவருடைய பிறப்பு ஜென்ம நட்சத்திரம், சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம்னா அவருக்கு ஜென்ம நட்சத்திரம். அப்ப சந்திரன் சிம்ம ராசியில அவர் பிறந்திருக்கிறாரு. சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துல அவரு பிறந்திருக்காரு. அந்த சிம்மம் ராசி பூரம் நட்சத்திரம், இவருக்கு தசா காலங்கள் 18 வருடம் வச்சுக்கோ. ஒரு அப்ரோச்மெண்டா தான் இந்த வருடங்களை கணக்கு சொல்றேன். இப்போ இவருக்கு இது லக்னம், புதன் இவருக்கு உச்சம். புதன் இந்த இடத்துல இப்படி உச்சம். ஆனா சூரியனுடன் சேரும் பொழுது இந்த புதன் வக்ரம் பெற்றாரு, அவயோகம் ஆயிடுறாரு. புதன் அவயோகம் ஆயிடுறாரு. இவருக்கு புதன் இந்த லக்னக்காரருக்கு இந்த சூரியன் புதன் சொல்லக்கூடியவர், இந்த சூரியனுடைய சாரம் வாங்கிய புதன் அவயோகம் ஆயிடுறாரு, வக்ரம் பெற்றார். அப்போ இவர் பிறந்த இந்த ஜென்ம நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரத்துல இருந்து நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க சுக்கிரனுடைய பூர்வ நட்சத்திரம்
என்பது சுக்கிரனுடைய சாரத்துல சந்திரன் அமர்ந்திருக்கு. அப்போ ஜென்ம நட்சத்திரம் வாங்கிய சாரம் சுக்கிரன். இந்த சுக்கிரனுடைய தசா காலம் 18 வருடம் இருக்கு. அப்போ 18 வருடங்களும் இதுல 18 வருடங்கள் இந்த சுக்கிரனுடைய காலம் போயிடுது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுடைய தசா காலங்கள் ஆரம்பிக்குது. சூரியனுடைய தசை 6 வருடம். அப்போ இந்த சூரியனுடைய தசை 6 வருட காலங்கள் ஆரம்பிக்கும் பொழுது 1, 2, 3, 4 இந்த 4க்கும் இந்த 6 வருட காலத்தை நாம டிவைட் பண்ணி இங்க பாக்குறோம். அப்போ உத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதத்துல சூரியனும் புதனும் அமர்ந்திருக்காங்க. அப்போ ஒரு 3 வருடம் இதுல இவருக்கு இந்த படிப்பு உத்திர நட்சத்திரத்தையும் சூரியனோட தசாவிலையும் இவருக்கு 1.5 ஏறத்தாழ ஒரு 2.5 வருட காலங்கள் இவருக்கு இதுலயும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்போ இந்த விருச்சிக லக்னக்காரருக்கு புதன் உச்சம் பெற்று வக்ரம் பெற்று அஸ்தம் அவயோகம் ஆகிறாரு, சூரியனோட அவயோகம் ஆகிறாரு. அப்போ 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல இருந்தாலும் கூட சூரியனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறாரு. எந்த கிரகம் பார்க்குது அப்படின்னாக்க சனி 3ஆம் பார்வையாக இவரை பார்ப்பதால் இவருடைய படிப்பு இந்த சூரியனுடைய சாரத்தில் சூரியனும் புதன் அமர்ந்திருப்பதால சூரியனுடைய தசாகாலம் வரும் பொழுது இவருக்கு ஏறத்தாழ 20 முதல் 21 வருடம் மேற்படிப்பை டச் பண்ற இடத்துல இவருக்கு அதாவது காலேஜ் போற நேரத்துல இவருக்கு படிப்பு முடிஞ்சிருது. அது வரைக்கும் தான் இவரால் படிக்க முடியுது. அதற்கப்புறம் இவருக்கு படிக்கின்ற சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. குரு இவருடைய ஜாதகத்துல வக்ரம் பெற்று அஸ்தங்கம் ஆயிடுறாரு. குரு அஸ்தங்கம் ஆகுறாரு. ஞானம் அந்த அளவுக்கு இவருக்கு படிக்கும் திறன் இல்லை. புதன் அவயோகம் ஆயிடுறாரு, வக்ரம் பெற்றுறாரு. அப்போ அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவரு அந்த ப்ரிலிமினரி செகண்டரி எல்லாம் அவர் தாண்டிடுறாரு. காலேஜ் படிப்புக்கு +1 +2 முடிச்சு காலேஜுக்கு ஒரு போகணுங்கும் போது இவரால் தடுமாற்றம் படிப்பு சம்பந்தப்பட்ட தசா காலங்களும் இவருக்கு சூரியனோட தசா வரும்போது அந்த காலகட்டம் வரைக்கும் தான் இவருக்கு படிப்பு உண்டு. அப்ப நம்ம அதை கேட்கும்போது அந்த ஜாதகத்தை இந்த காலகட்டங்கள் வரைக்கும் தான் நீங்க படிச்சீங்களா, இது வரைக்கும் தான் உங்களால படிக்க முடிஞ்சதா அப்படின்னால நம்ம கேட்கும் பொழுது அவரு ஆமா இந்த காலகட்டம் வரைக்கும் தான் எல்லாம் படிக்க முடிஞ்சு, மேற்படிப்புனால படிக்க முடியல, குடும்ப சூழ்நிலைகள், வறுமை போன்ற காரணங்களால் அவருக்கு படிக்க இயலவில்லை. தற்பொழுது அப்படி அல்ல. ஒரு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கனாக்க நிறைய சோசியல் சர்வீசஸ் நிறைய இருக்காங்க, சர்வீஸ் பண்ணக்கூடிய நிறைய இருக்கிறாங்க, படிப்பு சம்பந்தமும் உதவி செய்யக்கூடிய நிறைய சமூக சேவகர்கள் இன்னைக்கு இருக்காங்க. இவர் படித்த காலகட்டங்கள்ல அப்படி இல்லை. வறுமையில் தள்ளப்பட்டதால் இவரால் மேற்படிகள் தொடர்ந்து படிக்க முடியல. இவரால் அந்த படிப்பு நார்மலாகவே இவருக்கு வரலை. என்னதான் இவர் படிக்க முடிந்தாலும் கூட இவருக்கு அந்த காலகட்டம் வரும்போது படிப்பு சுத்தமா போயிடுது. என்னதான் இவர் மேற்கொண்டு முயற்சி பண்ணாலும் கூட இவரால் அந்த படிப்புங்கிறது அதோட ஃபுல் ஸ்டாப் வைக்குது. அப்போ ஒரு ஜாதகத்துல இப்போ குரு பாத்தீங்கன்னாக்கா 5ஆம் பார்வையாக இந்த வீட்டை பார்க்குது, சனி 3ஆம் பார்வையாக இந்த வீட்டை பார்ப்பதனால் இவருக்கு படிப்புங்கிற விஷயம் லக்னத்துக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் கூட இவருக்கு குரு ஞானகாரகன் பார்க்கிறாரு. அதே மாதிரி சனியும் பார்ப்பதால இவருக்கு படிப்பு சுத்தமா அங்க வரவில்லை. அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல படிப்பு எந்த அளவுக்கு இருக்கும், ஒரு ஜாதகருக்கு படிப்பு எந்த அளவுக்கு அவருக்கு இருக்கும் அப்படிங்கிறத அவருடைய ஜாதகத்துல நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ இது போன்ற விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னாக்க என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் உங்களுடைய ஜாதகங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும்.
இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசனை பிரார்த்தித்து வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமரன். வணக்கம்.